ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம்னா அது புது வருஷமா பல வருஷமான்னு கிடையாது. ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ அதை எடுங்க. ஓகே. முடியாத விஷயத்தை எடுத்துட்டு அடுத்த ஜனவரி மாதமும் இதே தான் சொல்ல போகிறேன், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் நான் ஜிம்முக்கு போய் ஒரே நாளில் 10 கிலோ எடையை குறைச்சிடுறேன். இந்த புது வருஷம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். புது அந்த வார்த்தை வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எப்படிங்க? இந்த புதுசுன்ற வார்த்தை வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் அது புது வருஷம் சொல்கிறோம். புத்தாடை இந்த மாதிரி புதுசுன்னு வர்றதுக்கு காரணமே அந்த ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு வந்து உருவாகும் தான். இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய கம்பெனி, கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு வாங்குறீங்க, ஏதோ ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அமாம் சோப்பு வாங்குறீங்க, இல்லை சிந்தால் சோப்பு ஏதோ ஒன்று வாங்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரெகுலராக ஒரு பேஸ்ட் வாங்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஆடு பார்த்தீங்கன்னா நியூ அமாம்னு வரும், நியூ சிந்தால்னு வரும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அந்த நியூன்ற ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு அவங்களோட சேல்ஸை 30% கூட்டி கொடுக்குது. அந்த நியூன்ற ஒரே ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த நியூ நாங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பழசெல்லாம் நீங்கள் தள்ளிடுவீங்க, புதுசாக வாங்க. அதே தான், அதே பேக்கிங் தான், நியூன்ற வார்த்தை மட்டும்தான் ஒட்டி இருக்கும். அப்போ அந்த புதுசுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ அன்னைக்கு மட்டும் புதுசாக இருந்து அன்னைக்கு மட்டும் நீ உறுதிமொழி எடுக்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. நீ டெய்லி புதுசாக இருக்க பழகணும். டெய்லி உன்னோட விஷயங்கள் புதுசாக இருக்கணும். அப்போ டெய்லி உன்னோட விஷயங்கள் புதுசாக இருக்கணும்னா கண்டிப்பாக உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீ டார்கெட் பண்ணி நீ செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ என்றைக்குமே புதுசாக இருப்ப.